கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது இந்த உலகம் அன்பும் இரக்கமும் நிறைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது. கடந்த 23ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த KE நடேசன் என்கின்றவர்களுடைய பெயரில் இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியில் அங்கே பள்ளி மாணவர்களை சந்தித்து உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பு, கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு. அதை முடித்த பிறகு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி கடந்த 24ஆம் தேதி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு பிறகு இடைநிலை ஆசிரியர்கள் ஏறத்தாழ 2457 பேருக்கு பணி ஆணைகளை வழங்குகின்ற அந்த விழா நேற்று சென்ட் ஆன்ஸ் என்று சொல்லக்கூடிய புனித அன்னால் அந்த கல்வி நிறுவனம் சார்ந்து நடைபெறுகின்ற ஒரு விழா. இன்றைக்கு ராஜகிரி தாவூத் பாஷா அவர்களுடைய இந்த விழா என்று ஏறத்தாழ ஒரு மத நல்லிணக்க நிகழ்வாகவே இந்த 4 நாட்களையும் நான் தொடர்ந்து பார்ப்பதாக நான் உணர்கிறேன். கல்வி சார்ந்து இந்த 4 வருஷத்துல தொடர்ந்து கல்வி சார்ந்து நாங்க உழைக்கிறோம், ஓடுறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை போய் உடனே பாரு, அதை போய் சரி செய்யு சொல்ல, ஏன் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு இன்னைக்கு மாலைக்கு நம்மளோட ஐயா விட்டரசன் பேராசிரியர் முடிச்சு நேரம் டெல்லிக்கு தான் போறேன். நமக்கான உரிமை நிதியாக இந்த கல்வி நிதியை மீண்டும் வருகின்ற திங்கட்கிழமை என்று அந்த யூனியன் மினிஸ்டர் சந்தித்து கேட்க தான் நாங்க போகிறோம். நாங்கள் இதொன்னு அவங்க பணத்தை நம்ம கேட்கப்படும், நம்ம பணத்தை நம்ம உரிமையோடு கேட்க போகிறோம். அது வெற்றி பெறுகிறோம் வெற்றி பெறவில்லை, ஆனால் கேட்க வேண்டிய நம்முடைய உரிமை என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் உடனடியாக இன்றைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமல்ல, அவருடைய ஆசானாக இருக்கின்ற மாண்புக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவருடைய காலத்தில் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் சேலத்தில் ஒரு பெரியார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கொண்டு வர்றாரு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாரதியார் பல்கலைக்கழகம் கொண்டு வருகிறார். கோயம்புத்தூர் வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகம் கொண்டு வருகிறார். திருச்சியில பாரதிதாசன் மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை திருநெல்வேலியில கொண்டு வர்றார். சென்னை என்று வரும்பொழுது அண்ணா பெயரில் இருக்கின்ற தொழில்நுட்ப ஒரு பல்கலைக்கழகத்தை, இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது தான் பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்து பொதுவாக கல்வித்துறை என்றுதான் இருக்கும். ஆனால் அந்த கல்வித்துறை உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை என்று பிரித்ததே நம்முடைய மாண்புமிகு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். ஏன்னா எல்லாம் வளர்ச்சி அடையும், எல்லாம் வளர்ச்சி அடைந்து வரும்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு படிச்ச படிப்புக்கு தகுந்தாமல் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இப்படி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ் 1ஆம் வகுப்புல சேர்ந்த 12th முடிக்கிறாங்க, கல்லூரி முடிக்கிறாங்க, அப்படியே கையோடு கொண்டு போய் ஒரு வேலையில சேர்க்கிறது ஒரு அரசு என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்க முடியும். அதுக்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அதற்காக இன்னைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்திய திருநாட்டில் கன்னியாகுமரி முதல் நம்முடைய கும்மிடிப்பூண்டி வரை கணக்கெடுத்து பார்த்தால் மத ஒற்றுமையோடு மத நல்லிணக்கத்தோடு கரங்குலுக்கி வரவேற்று பாராட்டி மகிழ்வோடு விழா நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு தாய் வீடு தமிழ்நாடு என்றைக்கும் முதலிடம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது.